ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏடி ஹோப் எழுதின ஆஸ்திரேலியா போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ போயட்டோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஏடி ஹோப், இவரோட ஃபுல் நேம் அலெக் டெர்வெண்ட் ஹோப். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் போயட் அண்ட் அன் எஸ்ஸேயிஸ்ட். இவரோட ஒர்க்ஸில் ஒரு சட்டரிக்கலான ஸ்லாண்ட் இருக்கும். அந்த ஸ்லாண்ட்டுக்கு தான் இவர் ரொம்பவே ஃபேமஸ். ஹீ வாஸ் ஆல்சோ அ கிரிட்டிக், டீச்சர் அண்ட் அன் அகாடமிக். இவரை த 20th century's கிரேட்டஸ்ட் 18th century போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்திரேலியா போயம் எதில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னா வேண்டரிங் ஐலாண்ட் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம் ஒர்க்கில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமில் ஃபுல்லாகவே ஆஸ்திரேலியாவில் நடந்த யூரோப்பியனோட காலனைசேஷனை பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த போயமில் போயட் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா இஸ் அ சிவிலைஸ்டு கண்ட்ரி ஆர் நாட்? ஆஸ்திரேலியா ஒரு நாகரிகமான கண்ட்ரியா இல்லையா அப்படின்னு அவரே ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற பீப்புள் எல்லாமே ஒரு மைக்ரேட்டட் ஆஸ்திரேலியன்ஸ் தான். அதாவது வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்கிறவங்க தான். எல்லாமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆஸ்திரேலியா லேண்ட் ஒரு மெக்கானிக்கல் அண்ட் மொனோட்டோனஸ் லேண்டாக தான் இருக்குது. மொனோட்டோனஸ் அப்படின்னா எதுவுமே இல்லாத வறண்டு போன நிலமாக தான் காட்சி அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் என்ன இல்லை அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. இண்டிவிஜுவாலிட்டினா தனித்துவம் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஒரு யாருக்குமே ஒரு கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு மிஷின் மாதிரி தான் மெக்கானிக்கலான லைஃப்பை வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு கீழே டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து இந்த போயமை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த ஆஸ்திரேலியா போயமோட 5 ஸ்டான்ஸா ஆஸ்திரேலியாவை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவை என்ன மாதிரி ஒரு நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நேஷன் ஆஃப் ட்ரீஸ், டிராப் கிரீன் அண்ட் டிசலட் கிரே. ஆஸ்திரேலியாவை ஒரு நேஷன் ஆஃப் ட்ரீஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாரு ஏடி ஹோப். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா ஒரு ஓல்டு கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நியூ கண்ட்ரி ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஜியாலஜிக்கலாக அது ஓல்டாக இருக்குது, ஆனால் பொலிட்டிக்கலாக அது நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜியாலஜி அப்படின்னா அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லலாம். பொலிட்டிக்கலாக நியூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியாகவும் இருக்குது, இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது, ஆனால் ஒரு பேராசிட்டிக்கல் கண்ட்ரியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரினா அங்கே காலனைஸ் பண்ணிட்டாங்களே யூரோப்பியன்ஸ், அதனால யூரோப்பியனோட கண்ட்ரியாக தான் இருக்குது. இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஆனாலும் ஒரு பேராசிட்டிக்கல் கண்ட்ரி. பேராசிட்டிக்கல்னா ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யார் மேலேயோ ஒட்டிட்டு டிபெண்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்குது. டிசலேட்னா எதுவுமே இல்லாத வறண்டு போன இடத்துல இருக்க ட்ரீஸ் மாதிரி ரொம்ப டல்லாக காட்சி எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் டு அவுட்டர் பியூட்டி நாட் இன்னர். சொல்ல அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வெளி உருவ அழகுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உள்ளே இருக்க சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ இந்த ஆஸ்திரேலியாங்கிற கண்ட்ரி ரொம்ப கலர்லெஸ்ஸாக எந்த கலரும் இல்லாமல் ரொம்ப டல்லாக காட்சியளிக்கப்படுதுன்னு ஏடி ஹோப் சொல்கிறாரு. இது எதை ரெசம்பிள் பண்ணுதுன்னா ஃபீல்ட் யூனிஃபார்ம் ஆஃப் மாடர்ன் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாடர்ன் வார் நடக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வார் இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸு கிரே அண்ட் க்ரீனில் தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது, ஆஸ்திரேலியாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரியை ஸ்பினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சுவோட ஏடி ஹோப் கம்பேர் பண்ணுறாரு. இந்த ஸ்டாச்சு எஜிப்டில் இருக்குது. எஜிப்டியன் மித்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபிகராக சொல்லப்படுது. இந்த ஸ்டாச்சுவில் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு சிங்கம் மாதிரியும் தலை மட்டும் மனிதர் மாதிரியும் இருக்கும். இதையும் ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியா யூரோப்பியன் காலனைசேஷனுக்கு அப்புறமா ரொம்பவே டிபெண்ட்டாக தானே இருக்காங்க கவர்மெண்ட் கீழே. அவங்களுக்கு அவுட்டர் பியூட்டி மட்டும்தான் தெரியுது, இன்னர் சோல் எதுவுமே தெரியல. ரொம்பவே லோவாக இருக்காங்க, ஒரு பேராசிட்டிக்கல் கண்ட்ரியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பினிக்ஸ் ஸ்டாச்சுவோட ஏடி ஹோப் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவை ஒரு லாஸ்ட் லேண்டாகவும் ஒரு எம்டிஎஸ் எதுவுமே இல்லாத ஒரு லேண்டாகவும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தை கம்பேரிசனாக எடுத்து வைக்கிறாரு ஏடி ஹோப். என்ன அப்படின்னா, ஒரு உமனோட ட்ரையாக இருந்தாலும் ஆனால் இன்னும் அவங்களோட ப்ரீஸ்ட் டெண்டர் பண்ண ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன தான் இந்த ஆஸ்திரேலியா காலனைஸ் ஆகி இவ்வளோ அடிபட்டு அவங்க ட்ரையாக இந்த மாதிரி மாறினாலும் ஆனால் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, பொலிட்டிக்கலாக அவங்க சிவிலைஸ்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இங்கே உமனை வச்சு அவர் கம்பேரிசனாக கொடுத்துருக்காரு. உலகத்தை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா ஒரு யங் கண்ட்ரியாக தான் இருக்குது, ஆனாலுமே அது ரொம்பவே எம்டியாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் எம்டியாக இருக்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பியூட்டி, வெளி அழகு மட்டும்தான் இருக்குது, இன்னர் பியூட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
ஆல்சோ ஏடி ஹோப் ஒரு 5 மெயின் டீமிங் சோர்ஸை பற்றி சொல்கிறாரு. கெய்ன்ஸ் டு பெர்த் எப்படி இருக்குது, அந்த கெய்ன்ஸ்லேருந்து பெர்த் வரைக்கும் இருக்க நாடுகள் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் ஃப்ளோ ஆஃப் ஸ்டூபிடிட்டியை தான் பார்க்க முடியுது. யாருமே வந்துட்டு இண்டிவிஜுவாலிட்டியோடு இல்லை, எல்லாருமே டிபெண்ட் ஆகி தான் இருக்காங்க, ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி அடிமைகள் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் 5 டீமிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருப்பார். அந்த 5 டீமிங் சோர்ஸ் என்ன அப்படின்னா மெல்போர்ன், சிட்னி, பெர்த், கேன்பரா அண்ட் அடிலைட். ஆல்சோ ஏடி ஹோப் என்ன சொல்கிறாருனா, இங்கே இப்போ வாழ்கிற எல்லாருமே ஆஸ்திரேலியன்ஸ் இல்லை, செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 ஸ்டான்சஸ் ஃபுல்லாகவே ஏடி ஹோப் ஆஸ்திரேலியாவோட சிவிலைசேஷனை பற்றி தான் பேசியிருப்பார். ஃபைனலாக ஏடி ஹோப் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட சிவிலைசேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதை மாடர்ன் சிவிலைசேஷனாக சொல்கிறாங்க அப்படின்னா ஃபால்ஸ் இமிட்டேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ஏப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ஏப்ஸோட தவறான வார்த்தைகள், தவறான கருத்துக்கள் தான் மாடர்ன் சிவிலைசேஷனாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. கல்ச்சுரல் ஏப்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, ஊரில் 4 பேர் இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர் தாங்க கல்ச்சுரல் ஏப்ஸ். கல்ச்சுரல் ஏப்ஸோட ஒரு ஃபால்ஸ் இமிட்டேஷனை தான் மாடர்ன் சிவிலைசேஷனாக பார்க்குறாங்க அப்படின்னு ஏடி ஹோப் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் சிவிலைசேஷன் அப்படின்னா நத்திங் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த போயமோட தீம்ஸ் பாருங்கள். நேச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப், நேச்சரை பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ட்ரையாக இருக்குது, ட்ரீஸ்லாம் ட்ரையாக இருக்குது, நேஷன் ஆஃப் ட்ரீஸ்னு ஆஸ்திரேலியாவை பார்க்குறாங்க. கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி, இங்கே ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடந்தது, இங்கே கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லாமல் இருக்காங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசியிருப்பார் ஏடி ஹோப். அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா இன்னும் ஏன் சிவிலைஸ் ஆகலை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த போயம் ஃபுல்லாகவே அவர் அதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். So, civilization of Australia. These are the themes of Australia. That was the end of the poem Australia by A.D. Hope. இந்த poem உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய poems, prose, dramas, fictions இந்த மாதிரி சம்மரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.